உன்னை இந்த கம்பெனில எப்போ எல்லார் முன்னாடியும் நீதான் என் மருமகன்னு சொன்னேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. மவள, என்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் கெடுத்துட்டு நீ இந்த கம்பெனில எம்டி ஆக போறியா? உனக்கு இருக்குடி ஒரு நாள். டிஜிசி குரூப் ஆஃப் கம்பெனியோட மருமக சாதாரண ஒரு டெய்லரா இருக்கலாமா? மகேஷோட ஒய்ஃப் ஆக போற. மகேஷ்க்கு ஈக்குவலான பொசிஷன்ல தானே இருக்கணும். அதான் உன்னை இந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா ப்ரொமோட் பண்ணிருக்கேன். ஆண்டி, which means இந்த நிமிஷத்துல இருந்து ஆனந்தியும் மகேஷும் வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவல், அப்படிதானே? எஸ். நானும் மகேஷ் சாரும் சமமா? ஆமா ஆனந்தி, மகேஷ்க்கு அடுத்து மொத்த கம்பெனியும் உன் கண்ட்ரோல்ல தான். அது மட்டும் இல்ல ஆனந்தி, அம்மா உன்ன ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டராகவும் இந்த கம்பெனில ஆக்க போறாங்க. சோ இந்த கம்பெனில எந்த விஷயமா இருந்தாலும் உன்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில குப்பை கொட்டுறேன். எனக்கு எந்த இன்கிரிமெண்ட்டும் இல்லை, போஸ்டிங்கும் இல்லை. நேத்து வந்த பட்டிக்காடு லவ் பண்ண உடனே மேனேஜிங் டைரக்டர் ஆக்குறியா? போர்ட் ஆஃப் டைரக்டரா மாத்துறியா? எல்லாம் நேரண்டா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. 10ஆம் கிளாஸ் கூட முழுசா முடிக்காதவனா, என் குடும்ப கஷ்டத்துக்காக டெய்லர் வேலை பார்க்க வந்தவ. அந்த வேலையே போதும். இவளுக்கெல்லாம் நேரத்தை பாத்தியா? இந்த பதவி, இந்த நாற்காலி எல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னைய விட்டுருங்க. ஐயோ ஆனந்தி, இந்த மாதிரி லக்கெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. எங்கேயோ பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்த உன்னை தேடி வருதுன்னா நீ எவ்வளவு ஸ்பெஷல்னு யோசிச்சு பாரு. மித்ரா, வில்லேஜ்ல இருந்து வந்தா என்ன? ஐயோ மகேஷ், நான் தப்பா சொல்லல. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு ஆனந்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். இங்க பாரு மருமகளே, இனிமே உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கருணாகரன்ல இருந்து மித்ரால இருந்து எல்லாரையும் நீ கேள்வி கேட்கலாம். என்ன சொல்ற மருமகளே? உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கும் தான் வேணாம். ஆனா நீ உன் வாயால அன்பு லவ் பண்றேன்னு சொன்னல்ல, அதுக்கு தாண்டி இது. நான் என் தகுதிக்கு மீறி என்னைக்கும் ஆசைப்பட்டதில்ல. இதெல்லாம் என் தகுதிக்கு ஏத்ததும் இல்ல. என்னை ஏன் போக்கிலே நிம்மதியா இருக்க விடுங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் போறேன். என்ன ஆனந்தி இப்படி பயப்படுற? ஆண்டி இப்ப என்ன சொல்லிட்டாங்க? மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போற, இனிமே நீங்க வேலையெல்லாம் பார்க்க வேணாம், எல்லாரையும் வேலை வாங்கினா போதும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கேபின்ல ஏசிய போட்டு ஒய்யாரமா உட்காந்துப்பியா? போறேன் போறேன்ற. நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சாலே போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம். எனக்கு பேராசல ஒண்ணும் இல்ல. அன்பு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆனந்திக்கு மாம் எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க, அது அவளுக்கு புரியல. நீ புரியவே. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது சார். அப்ப சொல்லு சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாதிரி சூப்பர்வைசரா இருக்கிற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய பொறுப்பான ஒரு பயம் வருது. ஆனந்தி பாவம் வெள்ளந்தியானவங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நீ தான் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல பயம் தானே சார் வரும். அவங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க சார். யூஆர் ரைட் அன்பு. ஆனந்தி, டேக் யுவர் ஓன் டைம். ஐயோ, வாயில இருந்து வர வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு கழட்டி விடுறானே. மகேஷ், என்ன இதெல்லாம்? மாம், இந்த கேபினோ, இந்த சேரோ இல்ல இந்த போஸ்டிங்கோ எதுவுமே மாற போறது இல்ல.
ஆனந்தி வந்து உட்கார கொஞ்சம் டைம் எடுத்துக்க போறா, அவ்வளவுதான். ஆனந்தி, நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப வந்து நீ எம்டியா உட்காரலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அது வரைக்கும் உனக்காக இந்த ரூம் காத்துக்கிட்டு இருக்கும். ஓகே? என் சூழ்நிலை தெரியாம இவன் ஒருத்தன். எனக்கு வேலை நிறைய கிடக்குது, நான் போறேன். நான் வரேன் சார். மாம், தேங்க்யூ so மச். நான் என்ன உண்மையாவா அவளுக்கு எம்டி போஸ்டிங் கொடுத்தேன்? உண்மையை மறைச்சுக்கிட்டு அவ இன்னும் எவ்வளவு நாள் இருக்கான்னு நானும் பாக்குறேன். சீக்கிரமே ஓ வாயாலேயே எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வரேன்டி. ஜெயந்தி அக்கா, ஆனந்தியும் அன்பனனும் வராங்க. என்ன மாப்ள, எதுக்கு உங்க 2 பேரையும் மேல கூட்டு போனாங்க? என்ன சொன்னாங்க? ஆனந்த் இனிமே டெய்லர் இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர். ஆனந்திக்குன்னு ஒரு கேபின் சேர்லாம் கொடுத்து இனிமேல் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ஒரு மாதிரி பேசி சமாளிச்சு ஆனந்திக்கு இதில் இப்பெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். நாளுக்கு நாள் மகேஷ் சார் அம்மா பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்கிட்டே போறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அன்பு, உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னும் எம்புட்டு நாள் என்னால அமைதியா இருக்க முடியும்னு தெரியல. அவசரப்பட்டு சொன்னா என்ன பெரிய டைம் ஆடுன்னு நினைக்கிறேன் நீ? முத்து சொன்ன மாதிரி 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனை யோசிச்சு பாரு. மகேஷ் சார் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்ம மீண்டு வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அன்பு? அவ முகத்தை பாரு. அன்பண்ண, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? மகேஷ் சாரை கூப்பிட்டு சொன்னாதானே பிரச்சனை. அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஓ விஷயத்துல சொல்லிட்டா. எதுக்கு மறுபடியும் மகேஷ் சார் வீட்டை விட்டு ஓடுறதுக்கா? சும்மா இரு சௌசோ. நான் எந்த ஐடியா சொன்னாலும் ஏன் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க? அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனந்தி, நீ மறுபடியும் வார்டன் கிட்ட போய் பேசு. மகேஷ் சார் செத்துருவன் மிரட்டுறதுக்காக நம்ம ஆசா பாசத்துல விட்டு கொடுக்க முடியாது.